ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படத்தில் தல தோனி இவங்க இருக்காங்களா இல்லை அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ஒரு கிளியரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக போகுது. இன்னும் 3 டேஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு திரைப்படத்தில் எஸ்எஸ்ஆர், தோனி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடித்திருப்பதாக ஒரு தகவல் ஆல்ரெடி வெளியாக இருந்துச்சு. இருந்தாலும் படத்தில் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கிரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதனால கண்டிப்பாக தல தோனி அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே உறுதி பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் தற்பொழுது ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது படம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்தில் தல தோனி இருக்காங்களா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு படத்தை சார்ந்த ஒருத்தர் ட்ரெய்லரில் சிஎஸ்கே மேட்ச் நடக்கிறத காமிக்கிறான். சிஎஸ்கே அப்படின்னால யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தல தோனி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ தல தோனி வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்க்ரீனில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தல தோனி அவர்கள் மேட்ச் நடக்கிறப்ப அந்த எல்இடி டிவியில் மட்டும்தான் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து உறுதியாக இருக்குது. மற்றபடி தளபதி விஜய் சார் கூட இணைந்து நடிச்சிருக்காங்களா இல்லை அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மேட்ச் நடக்கிறப்ப அந்த ஒரு ஸ்க்ரீனில் தான் தல தோனி அவர்கள் வருவது உறுதியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா என்ன ஆக போகுது அப்படின்றத. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், தல தோனி அவர்கள் படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.